வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். வடமேல் மாகாணத்திற்கான பாரிய நீர்ப்பாசன திட்டம் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் ஆஸ்திரேலியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். கேப்பப்பிளவு பிலக்குடியிருப்பு மக்கள் ஆரம்பித்த கவனீர்ப்பு போராட்டம் இன்று 14வது நாளாகவும் தொடர்கின்றது. தமிழக முதல்வர் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைச் செயலகத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார். இனி விரிவான செய்திகள். வடமேல் மாகாணத்திற்கான பாரிய நீர்ப்பாசன திட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாண மக்கள் நீரை பெற்றுக் கொள்வதில் நீண்ட காலமாக எதிர்நோக்கியிருந்த பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மியோயா மேற்கில் உள்ள நீரேந்து பகுதி மற்றும் ஹக்வட்டுனா ஓயா நீர்த்தேக்கத்திற்கு மகாபலி ஆற்று நீரை திருப்பி குருநாகல் மாவட்டத்தின் வடபிராந்தியத்தில் அமைந்துள்ள பல குளங்களுக்கு நீரை விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும் நீருக்கான தட்டுப்பாடு காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதையும் இலக்காக கொண்டு வடமேல் மாகாண கால்வாய் விஸ்தரிப்பு திட்டம் மகாபலி நீர் பராமரிப்பு முதலீட்டு திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டம் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் குருநாகல் மாவட்டத்திற்கான வடபிராந்தியத்திற்கு மகாபலி நீரை சுமார் 1,05,000 ஏக்கர் நிலத்திற்கு விநியோகிக்க இயலும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பிரதேசத்தில் உள்ள சுமார் 300 சிறிய குளங்கள் மற்றும் 8 பிரதான குளங்களும் மகாபலி நீர்ப்பாசன திட்டத்தின் மூலம் போஷிக்கப்பட உள்ளன. இதேவேளை ஹக்வட்டுனா ஓயா அபிவிருத்தியின் கீழ் 2,500 ஹெக்டேரும் மியோயா நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் உள்ள சிறிய குளங்கள் ஊடாக 3,500 ஹெக்டேரும் 12,000 ஹெக்டேருக்கும் அதிக வயல்நிலங்களுக்கும் நீர் விநியோகிக்கப்பட உள்ளது. பிரதேசத்தில் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாக உள்ள குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு தீர்வை வழங்குதல் மற்றும் இந்த நிர்மாணத்தின் ஊடாக நேரடி மற்றும் மறைமுக தொழில்கள் பல உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாண நீர்ப்பாசன திட்டத்திற்காக சுமார் 16,000 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதுடன் 2024ஆம் ஆண்டு அளவில் இந்த திட்டம் பூர்த்தி செய்யப்பட உள்ளது. நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆஸ்திரேலியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். இலங்கை ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான ராஜதந்திர தொடர்புகள் ஏற்பட்டு 70 வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ளதை முன்னிட்டு பிரதமரின் ஆஸ்திரேலியாவிற்கான விஜயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய பிரதமர் மெல்கம் டான்போல் மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடைய சந்திப்பொன்றும் இடம்பெறவுள்ளது. இந்த சந்திப்பை அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உடன்படிக்கைகள் சிலவும் கைச்சாத்திடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் எதிரான குற்றப்பத்திரிகை ஒன்றாக தாக்கல் செய்வதற்கு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றம் போலீசாருக்கு இன்று அனுமதி வழங்கியுள்ளது. பிரபு ஒருவரை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக கடந்த மாத இறுதியில் புனர்வாழ்வு பெற்று சமூகமயப்படுத்தப்பட்டிருந்த 5 பேர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து வெடிபொருட்கள் சிலவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. இந்த சந்தேக நபர்கள் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களை அரச பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைத்தமைக்கான பற்றுச்சீட்டை போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். அத்துடன் சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை ஒன்றாக தாக்கல் செய்வதற்கும் தொடர்ந்து சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இது தவிர 2வது சந்தேக நபரை சம்பவ தேவையின் அடிப்படையில் விளக்கமறியலுக்கு வெளியில் அழைத்துச் சென்று விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி அளித்துள்ளது. படையினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கேப்பப்பிளவு பிலக்குடியிருப்பு மக்கள் ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 14வது நாளாகவும் தொடர்கின்றது. பிலக்குடியிருப்பு விமானப்படை முகாமினை அகற்றி சொந்த நிலத்தினை விடுவிக்குமாறு கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். துயரப்படும் மக்களின் நலன் விசாரிப்பாளர்களாக மாத்திரமே அரசியல்வாதிகள் பிரசன்னமாகிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இதுவரை தீர்வினை வழங்க யாரும் முன்வரவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன மாத்தறையில் இன்று காலை எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றில் ஈடுபட்டுள்ளார்.
அவர் மாத்தறை ராகுல வீதியில் உள்ள தமது வீட்டிலிருந்து கால்நடையாகவே மாத்தறை சுஜாதா மகளிர் வித்யாலயத்தை சென்றடைந்ததுடன் அங்கு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார். சுஜாதா மகளிர் வித்யாலயத்துக்கு பிள்ளைகளை அனுமதிப்பதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பாக உடனடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பாத்திரன எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். பாடசாலை மாணவர்களுக்கான புதிய ஆயுள் காப்புறுதி திட்டம் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. காப்புறுதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 2 குழுக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சை மேற்கோள் காட்டி அரசாங்க தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டுள்ளது. இவற்றுள் ஒரு குழு அமைச்சின் செயலாளர் தலைமையிலும் மற்ற குழு வலய கல்வி பணிப்பாளர்கள் தலைமையிலும் நியமிக்கப்பட உள்ளன. கல்வி அமைச்சின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்படும் குழுவில் 2 வைத்தியர்கள், சட்டத்தரணி அடங்கலாக 5 அதிகாரிகள் இடம்பெற உள்ளதுடன் வலய கல்வி பணிப்பாளர் தலைமையிலான குழுவில் மாகாண சுகாதார அதிகாரி உள்ளிட்டோர் இடம்பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் மாணவர்களுக்கு புதிய ஆயுள் காப்புறுதி திட்டத்திற்காக 2.7 பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் 43 லட்சம் பாடசாலை மாணவர்கள் இந்த காப்புறுதி திட்டத்திற்குள் உள்வாங்கப்படுவார்கள் என்றும் அரசாங்க தகவல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மாணவர் ஒருவர் 2 லட்சம் ரூபாய் காப்புறுதிக்கு உறுத்துடையவர் ஆவதுடன் அரசு மற்றும் தனியார் துறை வெளிநோயாளர் பிரிவுகளில் இதன் மூலம் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக வருடம் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொற்றாத நோய்க்காக ஆகக்கூடிய தொகை 2 லட்சம் ரூபாய் செலுத்தப்படும் என்பதுடன் இதற்கான அறிவித்தல் எதிர்வரும் வாரங்களில் ஊடகங்களில் வெளியிடப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களும் ஏதேனும் ஒரு விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவது கட்டாயமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனூடாக பாடசாலைகளின் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலைகளின் விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் நோக்கில் விளையாட்டுத்துறை பணிப்பாளர் பதவிக்காக கல்வித்துறையுடன் தொடர்பில்லாத வெளிநபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளமைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறினார். ஒரு வார காலத்துக்குள் தகுதியற்ற நபரை விளையாட்டுத்துறை பணிப்பாளர் பதவியிலிருந்து அகற்றாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை பல்வேறு சம்பிரதாயங்களின் அடிப்படையில் பின்தங்கிய மனநிலைமையின் கீழ் விளையாட்டுத்துறையை மேம்படுத்த முடியாது என கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போதிலும் சில பகுதிகள் அபிவிருத்தி அடையாத நிலையில் காணப்படுகின்றமை வேதனைக்குரிய விடயமாகும். அதற்கு சிறந்த உதாரணம் மட்டக்களப்பு காந்திபுரம் கிராமம். போர்த்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட காந்திபுரம் கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் சுமார் 200 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். காந்திபுரம் கிராம மக்கள் வைத்தியசாலை வசதியின்மையினால் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கிணறு கட்டியும் கஷ்டம், மாரியாலத்திலேயும் தண்ணி எங்களுக்கு கஷ்டம். தூரத்தான் தண்ணி எடுக்கிறோம், குடி தண்ணி எல்லா தண்ணியும் தூரத்தான் எடுக்கிறேன். அதிலிருந்து எங்களுக்கு கிணறு தண்ணி வசதி செய்திருக்குமாறு கேட்டுக்கொள்வோம். எங்களுக்கு ஒழுங்கான வீடு இல்லை, வீடு ஃபுல்லாக புற்று, வீடெல்லாம் முடைஞ்சிட்டு வளையெல்லாம் முடைஞ்சிருக்கு. மழை பெய்ந்தாலும் ஒழுகுறது, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒழுங்கான இடம் இல்லை. உதவி செய்யுங்க. தூரத்துல தான் தண்ணி எடுத்துக்கு வராங்க, கஷ்டப்பட்டு பட்டை வழியை போய் அங்கே தண்ணி பாவிக்கிறாங்க. குடிக்கிற எல்லாம் கஷ்டமாயிக்குது, எல்லாம் சிக்கலாகி தண்ணியை கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமா செய்து தரணும். இல்லை கிணறு தண்ணி எல்லாம் தூரம் இருந்து அள்ளிட்டு வரேன், கஷ்டப்பட்டு நடந்தது. கிணறு கட்டல, வசதி இல்லை. இதேவேளை இந்த கிராமத்திற்கு செல்லும் வீதி புனரமைக்கப்படாமல் உள்ளதுடன் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத நிலையில் அல்லல்படுகின்றனர். தங்களின் பிரச்சினை தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு பல தடவைகள் அறிவித்த போதிலும் இதுவரை தங்களின் பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தரவில்லை என மக்கள் குறை வெளியிடுகின்றனர். எனவே உரிய அதிகாரிகள் தங்களின் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத் தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தேசிய ரீதியில் இலைமறைக்காயாக விளங்கும் விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை உலகறியச் செய்யும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் முயற்சியே பிளாட்டினம் விருது வழங்கல் விழா. பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவுக்கு இணைவாக முன்னெடுக்கும் ஊக்குவிப்பு செயற்திட்டம் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானு. பிளாட்டினம் விருது வழங்கல் விழா 2016ஆம் ஆண்டு ஊக்குவிப்பு செயற்திட்டம் இன்றைய தினத்தில் நுவர்லியா மாவட்டத்தில் அதிசிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நுவர்லியா புனித நல்லாயன் கல்லூரியில் நடைபெறும் இந்த நிகழ்வில் பெருந்திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த வருடத்தின் அதிசிறந்த அதாவது இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த அதிசிறந்த வீராங்கனை அல்லது வீரர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளார். நூர்லியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பாடசாலையான நல்லாயன் கல்லூரியின் மாணவ மாணவிகள் வழங்கும் நடனத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிசிறந்த வீரர் அல்லது வீராங்கனை பதக்கம் சூட்டி கௌரவிக்கப்பட இருக்கிறார் இன்றைய தினத்தில். அதே போன்று இன்றைய தினம் இந்த மாவட்டத்திற்கு மகளிர் ரக்பி விளையாட்டும் அறிமுகப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அதற்கு இலங்கை மகளிர் அணியை சேர்ந்த ரக்பி வீர வீராங்கனைகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்கு இது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். ஸ்போர்ட் புஸ்டுக்காக நூர்லியா நல்லாயன் கல்லூரியிலிருந்து ராஜலிங்கம் கிருஷ்ணானோ. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது YFM உடன் நீங்களும் சிறந்த வீர வீராங்கனையை பிளாட்டினம் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். 2015 ஆண்டு செப்டம்பர் முதல் 2016 ஆண்டு நவம்பர் வரையான காலப்பகுதிக்குள் விளையாட்டரங்கில் நிகழ்த்திய சாதனைகளுக்காக பிளாட்டினம் விருதுகள் வழங்கப்படுகின்றன. நீங்களும் விண்ணப்பிக்கலாம். www.sportsfirst.lk என்ற இணையதளத்தினூடாகவோ அல்லது மாகாண விளையாட்டுத்துறை பணிப்பாளரிடமோ விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி திகதி February 28. மேலதிக தகவல்களுக்கு 077-688-8889. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த மணித்தியாளர் செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.